வராங்க. அருமையான சகோதரி நான்சி நந்தினி அவங்க குடும்பம் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்படி மகன் வந்திருக்கிறாரு. மிராக்கிள் ஜோசப், அப்படி பேர் மிராக்கிள் ஜோசப். ஆண்டவர் செய்த அற்புதம். 8 வருஷம் ஒவ்வொரு முறை ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஆஸ்பத்திரி போவீங்க, காத்திருந்தீங்க. அது இல்லாத போது மனசில் எவ்வளோ பெரிய துக்கம் இல்லை? கண்ணீர் மட்டும்தான் இருக்கும் எங்கள் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ஆண்டவர் அண்ணால் மாதிரியே என்னை துக்க முகம் இல்லாமல் மாற்றிட்டார் ஆண்டவர். இந்த குழந்தை கொடுத்து என்னை துக்க முகம் இல்லாத ஒரு சந்ததியாக மாற்றிருக்கார் ஆண்டவர். அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஆண்டவர் எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. கண்டிப்பாக என்னோட கர்ப்பத்தை எடுத்துருன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அப்படிதான் சொல்லிட்டாங்க. நிறைய டாக்டர் போய் பார்த்துட்டேன். சீனியர் டாக்டர், மோஸ்ட் சீனியர் டாக்டர் சென்னை வரைக்கும் போயிட்டு நிறைய எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே யூட்ரஸ் எடுத்து தான் ஆகணும்ப்பா, வேறு வழியே இல்லை. கட்டி வேற இருக்கு. 2வது சர்ஜரியில் எனக்கு 3மே சர்ஜரி பண்ணி வேற எடுத்தது குழந்தை. ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கு. 2வது சர்ஜரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்து ஒரு மறுபடியும் சூச்சர் போட்டனால அதில் சதை வளர்ந்துருக்கு. அது வந்து யூட்ரஸ்குள்ளே வளர்ந்துருக்கு. அதனால கண்டிப்பாக எடுக்கணும். மறுபடியும் குழந்தை உனக்கு தங்கினாலும் குழந்தை உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் பொய்யாக்கி இல்லை, ஒரு மிராக்கள், பெரிய மெடிக்கல் மிராக்கள் செஞ்சிருக்கிறார். முடியாததை முடிவு செய்கிறார். அற்புதம் பாருங்க. அவனுக்கு பேரே அற்புதம் தான். மிராக்கிள் ஜோசப்னு வச்சவங்க பேர் மிராக்கிளா? உன் பேர் என்ன? மிராக்கிள் ஜோசப். பாருங்க, அழகான ஒரு குழந்தையை கொடுத்து அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். அவன் சொன்னாங்க, அந்நாள் மாதிரியே தான் வாழ்க்கை. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், வேதனை. நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா? அந்நாளை போல் அழுது கொண்டு இருக்கீங்களா? நிந்தை, நெருக்க, வேதனை. இவங்களை சந்தோஷப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதுக்கு தான் இயேசு மனிதனாய் வந்தார், மனிதருடைய துக்கத்தை மாற்றி அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக. அதனால் எந்த காரியமானாலும் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ வசனத்தின்படி கர்த்தர் இப்போ வரைக்கும் ஒரு துக்கம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய பையன் பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் துக்கம் சந்தோஷமாக தான் கர்த்தர் வச்சுருக்காரு. என் குழந்தை பிறப்பதற்கும் கூட என்னுடைய சகல இளையராஜா அவர் இந்து தான். ஆனால் எங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கணுன்ற அந்த விசுவாசத்தில் அவங்க வீட்டில் பத்தி சொல்ல கூட பொருத்த மாட்டாங்க. எங்களுக்கு செபிப்பதற்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தர் அங்கே அற்புதம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கண்மூடித்தனமா நம்பணும் ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்மூடித்தனமா நம்பி ஆண்டவர் நாமம் மட்டும்தான். வேற எந்த ஒரு எதுக்குமே வைத்தியத்துல இருந்து நம்ம பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்துக்கும் இயேசுன்ற நாமம் மட்டும் கண்மூடித்தனமா நம்மனா சகலத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். வேறு ஒன்றுமே கிடையாது. பணம் கொடுக்க தேவையில்லை, காசு கொடுக்க தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை, எங்கேயும் நீங்கள் பிரயாணப்பட தேவையில்லை. வீட்டில் இருந்து கொண்டே, இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே கண்மூடித்தனமாக இயேசு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்காக இந்த உலகத்தில் வந்த கடவுள் அவர், எனக்காக ரத்த சிந்தை மறித்தவர்னு விசுவாசித்து சொன்னால் போது அற்புதம் நடந்துடும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து சொன்னார். தொடர்ந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஓகே, பிரைஸ் எல்லாம். இதாங்க இயேசு கிறிஸ்து எதுக்கு அந்த உலகத்துக்கு வந்தார்?